guys, welcome back to Bala Tamil Gaming. இன்னைக்கு எப்படி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கார் ஃபார் சேல் தான். ஸோ இது வந்து பிசி கேம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ பிசி கேமில் நான் வச்சுருக்க ஆண்ட்ராய்டு தான். இந்த ஆண்ட்ராய்ட்லேயே கார் ஃபார் சேல் லைக் பிசி கேம் மாதிரியே இருக்க ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட பிசி கேம் மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம் பார்ட் 1 தான். ஸோ போக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனால் வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க. ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நியூ கேம் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து லோடிங் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன கேட்டிங்கன்னா ஒரு நல்ல கிராஃபிக்ஸ் தான் கைஸ். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்படி சொல்கிறானுங்க. சரி ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா கண்ட்ரோல்ஸ் ஒன்று குறைச்சி வச்சுக்கலாம். 4 இருக்குது கைஸ், 8 வச்சுக்கலாம் கைஸ், கரெக்டாக இருக்கும். 8 வைங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ 8 7 வச்சா கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் 7 கொஞ்சம் பத்தாது கைஸ். அதான் அவங்க இஷ்டப்படி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா குப்பையை பொறுக்குடா அப்படின்றாங்க. என்ன குப்பை பொறிக்காடா? ஒரு கடைக்கோட ஓனர் என்னைய போய் குப்பையாக பொறுக்கு அப்படின்றானுங்க. எவ்வளோ திமிழ் ஒரு வழியில் பொறுக்கிட்டா கைஸ். ஓகே, இந்த இடத்துல ஒரு டஸ்ட்டு பின்னு கிடக்கு, இதை அப்படியே எடுத்துக்குவோம். இதுவும் ட்ராஸுன்றானுங்க. ஸோ அடுத்து இது என்னது? கேஷ் கேனா எடுக்க முடியல. என்னடா எடுக்க முடியல? கலர் ட்ராஸ் என்னடா வர மாட்டேங்குது. எடு. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த அட்டைப்பெட்டி எல்லாத்தையும் எடுக்கணுமா? என்னடா ஆடி இருக்குன்னு தனியாக வேலைக்காரனை போட்டு வைக்கிறேன் கைஸ். வேறு இருக்கு நீ ஆடா வேலை பார்க்க எவனா இருக்கானு தெரில கைஸ். பார்ப்போம், போக போக வேலைக்கு ஆளை வைக்கலாம் கைஸ். என்ன ஸ்டெக்காக அது பயணமோ? கைஸ் வெளியே ஒருத்தர் உட்காந்துருக்கானே, இவனை பேசாமல் வேலைக்கு போட்டுடலாமா? பார்ப்போம் கைஸ் என்ன பண்ணுறது. ஃபஸ்ட் எடுத்தோம் நம்ம தான் குப்பையை பொறுக்கணும் போல். கலெக்டர்ஸ் ஓகே, அடுத்து அதாவது பொறுக்குடா. ஒயில் ஸ்டார்டிங். அடுத்து வந்து இது அடுத்து இதை பொறுக்கு. இதை பொறுக்கிறதுக்கு இவனே நாங்கள் கைஸ். உனக்கு இதை கூட பொறுக்க முடியாடா. ஓகே, வீடியோ பார்க்கணும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் நாலு சேனலை பிடிச்சோங்க. அப்போ அந்த கேம் பிளேயோட பாட்டு வீடியோ வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வரும். ஓகே, இதெல்லாம் குக் பண்ணுறாங்க. பொறுக்கு, அடுத்து அதை பொறுக்கு. ஃபஸ்ட்டு நாள் இந்த வேலையை குப்பை பொறுக்கி ஆக்கிட்டானுங்க. செகண்ட் நாள் என்ன பண்ண போகிறீங்க? வெயிட் பண்ணி பார்ப்போம். கலெக்டர்ஸ் விளம்பரத்தை போட்டானுங்க. ஓகே ஓகே, பரவாயில்ல கைஸ். கலெக்டர்ஸ் டை என்னடா அது? ஸோ இங்கே வந்துட்டு திருப்பி எடுத்துடுவோம். கலெக்டு அப்பாடி வந்துருச்சு கைஸ், அவ்வளோதான். ஓகே, இப்போ என்ன சொல்கிறானுங்களா, ஆஃபீஸை தோற கஸ்டமர் வந்து 7லேருந்து 20 டிசம்பருக்குள்ளே வருவானுங்க அப்படின்றாங்க. டேய், இன்றைக்கி டிசம்பர் 20 தாண்டிடுச்சுடா. இப்போ என்ன சொல்கிறேன்னா கஸ்டமைஸ், நீ வந்து கம்ப்யூட்டருக்குள்ளே போ, டெக்கரேஷனில் போய் ஆஃபீஸ்க்குள்ளே போய் சைனேஜில் போய் உன் பேரை வந்து எடிட் பண்ணு அப்படின்றானுங்க. ஓகே, டெக்கரேஷன் தான் இருக்குது. ஆஃபீஸ் தொட்டாச்சு. சைன் தான் இருக்குது. எப்படி தொடுறது? கார் ஃபார் சேலா? சரி தொடுவோம். ஏன் கைஸ் கரெக்டு தான். இந்த கெஸ்ட்டு பிளேயர் இருக்குது, வந்துருச்சு கைஸ். நம்ம வந்து பாலா தமிழ் கேமிங் பிடிஜி கார்ஸ். ஓகே டன் கைஸ். இப்போ வந்து கலர் கொடுக்க சொல்கிறானுங்க. மங்களகரமாக மஞ்சள், நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் கலரே வச்சு அடி விளையாடுவோம். சிஎஸ்கே கைஸ். எங்கே டேய் எங்கடா அது? டச்சு சரியாக வர மாட்டேங்குது. மஞ்சள் வேர் இஸ் த எல்லோ. இந்த கலர் நல்லா இருக்கு கைஸ். எல்லோ வச்சுட்டு கொஞ்சம் விட்டு மட்டும் லைட்டாக விட்டு கொஞ்சம் அடிப்படுத்திக்கலாம். கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து கலரை வச்சாச்சு. ஸோ அப்டேட், அவ்வளோதான், டன். ரெஸ்யூம், திருப்பி ரெஸ்யூம் அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து என்ன சொல்கிறானுங்கன்னா ஃபாஸ்ட்டு ட்ராவல், நீ வந்து நெய்பர்ஹுட்டுக்கு போ, பஸ் ஸ்டாப்புக்கு போய் ஒரு காரை வாங்கி அதை வந்து வித்துரு அப்படின்றானுங்க. இங்கே பாருங்கள், ஒரு பிச்சைக்காரருக்கு வந்துருக்கான். ஹலோ டேய், என்னடா சொல்கிற? ஹோம்லெஸ்ஸா?
ஹோம்லெஸ். ஓகே இவன்கிட்ட பேசுவோம். என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். என்ன சொல்கிறானுங்கன்னா இவனுக்கு வந்து 500 ரூபா கொடுத்து வாரம் 500 ரூபா கொடுத்து வேலை பார்க்க வைக்கலாம், ஹையர் பண்ணு, இல்லைனா அவனுக்கு கொஞ்சம் காசு கொடு அப்படின்றானுங்க. இவன் வந்து இப்படியே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ தெரியல கைஸ். இப்போ வந்து பஸ் ஸ்டாப்புக்கு போவோம். போயிட்டு நைபர் கூட்டு இங்கே ட்ராவல் பண்ணாங்களா? நைபர் கூட்டு போக சொன்னாங்களா? நிறையா இருக்குது கைஸ். இந்த சீரிஸை கண்டினியூ பண்ணணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கார்ஸ்லாம் வந்துருச்சு கைஸ். இங்கே தான் கைஸ் எக்கச்சக்க கார் இருக்குது. இது என்னது பச்சை கலர் காரு, அழுக்காக இருக்குது கைஸ். பையன் அழுக்காக இருக்குது. இது வேணாம், வேறு கார் போய் பார்ப்போம். அந்த சைடு கார்ஸ் இருக்குது நிறையா. இது என்னடா காரு? என்னடா நெழுத்து வச்சுருக்கானு கைஸ். இவ்வளோ அழுக்காக இருக்குது. பிக் சேலு. இந்த காலம் அழுக்காக தான் கைஸ் இருக்குது. ஒருவேளை எல்லா காருமே இப்படி தான் இருக்குமா? கைஸ் எல்லாமே அழுக்காக கன்றாவே இருக்குது. சரி வேறு ஏதாவது காரு மாட்டுதான்னு பார்க்கலாம். அந்த சைடு போய் திருப்பி அந்த சைடு நோட் பண்ணுவோம். சரி செக் பண்ணலாம். இதை தாண்ட முடியுமா? டபுள் டாப் பண்ணால் பயங்கரமாக குதிக்கிறான்ப்பா. டபுள் டாப் போடு. ஐயோ மாட்டிக்கிட்டான். சரி ஓகே. இங்கே ஒரு கார் இருக்குது. இது ஓரளவு க்ளீனாக இருக்குது. இது வந்து டாகி ரிவர்னு நினைக்கிறேன். தெரியல, பார்ப்பேன். பேசுவேன்ட்டு. பிஎம்டபிள்யூவா? 34,000 சொல்கிறான். 3 ஆர்சியா? என்னடா ஆர்சினா காரா? என்னன்னே தெரில கைஸ். ஃபஸ்ட்டு காரை வந்து லுக் பண்ணுவோம். கைஸ் தரமாக இருக்குது. பட் லைட்டாக தான் அழுக்காக இருக்குது. நம்ம வந்து காரை பை பண்ணலாமா? லுக்காக தான். 34,000 பார்கிங் கூட பண்ண முடியாது. நம்ம ஸ்கில் பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸ்கில் பாயிண்ட். ஆமாம், ஸ்கில் பாயிண்ட் தான் தேவை. ஆர்சினா என்னன்னு தெரியல கைஸ். ஆர்சி சரி விடுங்க, வாங்காமல வேறு காரை வாங்குவோம். ஆர்சினா என்னன்னு தெரியல. வேஸ்ட் பண்ண வேணாம். எதுக்கு வச்சுக்கலாம். அப்புறமா இது தேவைப்பட்டுச்சுன்னா. கைஸ் இது ஓரளவு பரவாயில்ல. இது என்ன காரு அப்படின்றத கேட்போம். மேடமா அண்ணனா யார் ராணி? எவ்வளோ சொல்கிறேன்? 28,000. 3 ஆர்சி வாய்ப்பில்ல ராஜா. ஆடி கிளம்பரத்தை போட்டுறானுங்க கைஸ். வெறுப்பாகுது. அங்கிட்ட ஒரு கார் நிற்கிது. அதை போய் எவ்வளோ விலைன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னும் 2 கார் தான் இருக்குது போலையே. ரெட் கலரில் ஒரு கார் இருக்குது. பட் லைட்டாக அழுக்காக இருக்குடே. ஒரு 10,000 ஒரு 15,000க்குள்ளே சொல்கிறான். வாங்கிட்டு போயிடுவேன்டா. 8,000 கைஸ். 8,000 சொல்கிறான். சரி வாங்கிட்டு போயிடலாம். ஓகே டன். பைக்குட்றா. அவ்வளோதான் கைஸ், வாங்கியாச்சு. ஸோ ஓகே சொன்னானுங்க. ஓகே வாங்கியாச்சு கைஸ். 10 XP ஏறி இருக்குன்றான். கார் என்டர். என்டரு. இப்போ வந்து 450 மீட்ரு. இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக போனால் வீடியோ அப்படின்றான். சரி நேராக போகும் கைஸ். தரு கைஸ். அங்கிட்டு தான் வீடு காட்டுறானுங்க. இதெல்லாம் இருக்குது கைஸ். ட்ரிஃப்ட் அடிக்குதா பார்ப்போம். இல்லை ட்ரிஃப்ட் அடிக்கல கைஸ். ஓகே இப்படி தான் போகணும் போல். அல்டிமேட் ஸ்பீடு கைஸ். இந்த காரை ஒரு $8,000 விற்கிறானே. அறிவு இருக்காடா உனக்கு கைஸ். இந்த காரை கண்டிப்பாக நான் ஒரு எவ்வளோக்கு வைக்கலாம்? தம்பி போடு. டேமேஜ் போச்சு கைஸ். டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ கார் ரிப்பேர் பண்ணுற கடை நீ வேறு வந்துடுச்சாரா கைஸ். தரமான கைஸ் காரு. ஆட்டோ ரிப்பேர் அந்த இருக்குது. பெயிண்டிங்கு ரிப்பேர் எல்லாம் பக்கத்தில் இருக்குது கைஸ். இங்கே போயிட்டு தம்பி ரிப்பேர் பண்ணி எவ்வளோ கேட்குறான் பார்ப்போம். ரிப்பேர் இங்கே போய் அடிச்சிடாதா. அதான்டா வெளியே வா. எவ்வளோ கேட்குறான்? ரிப்பேர் பண்ணுமே தம்பி. கார் ரிப்பேர் பண்ணி கொடுறா. எவ்வளோ சொல்கிறா ரிப்பேருக்கு? There is no vehicle I can repair. Please park your car in the middle. ஒழுங்காடா அனுப்பாட்டிருக்கேன். இன்னமும் ஒழுங்காக அனுப்பாட்டணுமா? சரி இரு கைஸ். நேராக அனுப்பாட்டணுமா? அந்த நடுவில் இருக்குல்ல, அங்கே நிப்பாட்டினா தான் உனக்கு நான் சரி பண்ணி தருவேன்றான். மண்டையா நிப்பாட்டுறேன். வேறு வழி இல்லை. மிடில் வந்து நிப்பாட்டணுன்னு இருக்கான். ஓகே ரா தம்பி, ஒழுங்காக நிப்பாட்டுவோம். நேராக போடா. அவ்வளோதான். அப்படியே லைட்டாக ரிவர்ஸ். ரைட்டாக ரிவர்ஸ். அவ்வளோதான். ஸ்டாப். வெளியே. ஓகே இப்போ வந்து எவ்வளோ கேட்குறான்? எப்பயாவது ஒழுங்காக நிப்பாட்டனாலே எவ்வளோ கேட்குறான்? 1025 ரூபாயா? சரி ரிப்பேர் பண்ண வழி இல்லை. ரிப்பேரிங் 0%. லெஃப்ட்டு ஃப்ரண்ட்டு ரைட்டு ஃபெண்டரு
ஃப்ரண்ட் லெஃப்ட் டோரு, ஃப்ரண்ட் ரைட்டு டோரு, பேக் ரைட்டு ஃபெண்டர், பேக் பம்பர். டீ இவ்வளோ டேமேஜாடா? சரி கைஸ், எவ்வளோ நேரம் தெரியல, நம்ம அதை ரிப்பேர் பண்ணி வைக்கட்டும். நான் ரிப்பேர் பண்ணிடுவேன் அப்படியும். சரி ஓகே, நம்ம வந்து போவோம். இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது என்ன ஆட்டோ டியூனிங்கா? பெயிண்டிங். ஓகே ஓகே, பெயிண்ட் அடிக்கிற கடையா? ஓகே சூப்பர் கைஸ், பெயிண்டிங் அடிக்கலாம் போல். இந்த பக்கம் ரிப்பேர், நடுவில் என்னது? ஆட்டோ எலக்ட்ரிக்ஸு டியூனிங்கு. இது தான் கைஸ். இதில் போய்ட்டு எக்கச்சக்கமாக போடலாம். இதில் போய்ட்டு ட்ரிஃப்ட்டு கிட்டு, ரேசிங் கிட்லாம் போடலாம் கைஸ். அவ்வளோதான், ரிப்பேர் பண்ணி முடிக்க போகிறோம். அப்புறமா வீடியோ பாருங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான தேவையில்ல பிடிச்சாங்க. டக்குன்னு ரிப்பேர் பண்ணி குடுறா. அவ்வளோதான் கைஸ், பண்ணிட்டான். விட்றா, காரை குடுறா. இந்த அழுக்காக இருக்குது கைஸ். வாஷ் பண்ணுற கடை எங்கே இருக்குன்னு தெரில. இந்த வெஹிக்கல் இஸ் ரிப்பேர்டு. ஓகே, ரிப்பேர் ஆயிடுச்சு. இங்கே என்டர் ரிவர்ஸ் வா, ஒரே ரிவர்ஸ் டே. அப்படியே இடிக்காமல் திரும்ப இடிக்காமல். பெயிண்டிங் இருக்குது. இப்போதைக்கு பெயிண்டிங் வேணாம், அது நல்லா தான் இருக்குது இந்த கலரே. ஓகே, மெதுவாக அழைக்கலாம். ஒன்றும் அவசரம் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக காரில் போய் காருன்ற கடையில் போய் இந்த காரை மட்டும் விட்டுட்டு நீங்கள் வீடியோ முடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு காரு. ஓகே, இந்த பக்கம் நிப்பாட்டிட்டு வெளியே வந்துடு. கார் ரொம்ப அழுக்காக இருக்குது கைஸ், அதான் வெடிப்பாகுது. ஓகே, லெட்ஸ் மேக் சம் மணி. இப்போ இந்த ஆஃபீஸ்க்குள்ளே போய்க்கலாம். கம்ப்யூட்டர் எங்கள் வெப்பேஜுக்குள்ளே போய்ட்டு கார் ஃபார் சேல். இது வந்து வோல்க்ஸ். ஓகே, வோல்க்ஸ் காரு வாங்கினது எவ்வளோ வாங்கியிருக்கேன்? வோல்க்ஸ் கைஸ், வோல்க்ஸ் VOLKS வோல்க்ஸ். இதோட வந்து 8000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்னா கண்டிப்பாக 35,000 கைஸ். 35,000த்துக்கு வராதா? நான் ரொம்ப அதிகன்றானுங்க. சரி, ஒரு 25,000 சொல்கிறேன். 25,000 ஓகேவா? சரி ஓகே, ஒரு 19,000 ஓகேவா? இல்லை அது வராதா? சரி 15,000 லாஸ்ட்டு ப்ரைஸ்டா. 15,000 இது வரலன்னா வெளியாயிருவேன். அப்பா வந்துருச்சு கைஸ். இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி பார்ப்போம். 16 ஓகேவா? வருது அப்படின்னா 17 ஏற்றிட்டே போகலாம். எவ்வளோ வருதோ லாபம் தான் கைஸ். ஏன்னா அந்த பூஸ்டர் இருக்குது, அதான் நான் வந்து இவ்வளோ ப்ரைஸ் போடுறேன். 18 கடைசியாக 18 பார்ப்போம் கைஸ். 18ஓட முடிச்சுக்குவோம், இதுக்கு மேலே வேணாம். 18 அப்பா வந்துருச்சு கைஸ். இப்படி 19 போடுமா? ஒவ்வொன்றா 19 வந்துருச்சா? வருதா பார்ப்போம். வரல அப்படின்னா 10,000 நம்மளால் அதிகப்படுத்த முடியுது. 18,000 ஓகே, டன். 18,000க்கு காரை வந்து சேலில் போட்டாச்சு. யாராவது வந்து இப்போ வாங்குறாங்களான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து வந்தாச்சு. யாராவது வரானுங்களான்னு பார்க்கலாம். கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க கைஸ். 3 பேர் வரானுங்க. காரு செம்மையாக இருக்குது. வந்து வாங்க. முன்னாடி பூஸ்டர் கூட நீங்கள் அழுத்துனீங்கன்னா கார் மின்னத்தில் போகும். என்ன சொல்கிறீங்க? 18,000 எவ்வளோக்கு வாங்குறீங்க? 18,000. ஐ எம் திங்கிங் ஐ வில் டேக் இட். த ப்ரைஸ் ஒர்க்ஸ் ஃபார் மீ. என்ன சொல்கிறான்? இந்த ப்ரைஸில் வாங்கிக்கிறேன்றானா? 18,000 வாங்குறானா? சரி, இந்த அடுத்துக்கு 18,000 கைஸ். அதே ப்ரைஸில் வாங்கிட்டு போயிட்டான். கான் ஃபார் 18 கைஸ். சூப்பர். அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிட்டு அவ்வளோதான், டே முடிஞ்சு இன்றைக்கி போல். ஓகே, ஃபஸ்ட்டு டே நல்லா வந்து ஆஃபீஸை வந்து நல்லா நடத்தாச்சு. இப்போ வந்து நைட்டு தூங்க அப்படின்றாங்க. க்ளோஸ் ஆஃபீஸ். ஓகே, டன்னு கைஸ். இப்போ வந்து போயிட்டு தூங்கிட்டு இன்றைக்கி கேம் பிளே முடிச்சுக்கலாம். ஓகே, ட்ராவல் கேரவன் தான் இருக்குது கைஸ். கேரவனில் போயிட்டு நீங்கள் போய் தூங்கிக்கலாம். ஓகே, வந்தாச்சு கைஸ், வந்தாச்சு. ஓகே, ஓப்பன் த டோர். ஓகே, இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ். ஓகே கைஸ், தூங்கிடலாம். இன்றைக்கி வந்து 9,000 ப்ராஃபிட் வந்துருக்கு. ஓகே கைஸ், இதோட அந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். பார்ட் 1 இவ்வளோ தான். பார்ட்டு வேணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைபு, லைக்கு அண்ட் கமெண்ட் கைஸ். இந்த வீடியோவுக்கு நல்ல ரீச் போச்சுன்னா கண்டிப்பாக பார்ட் 2 சீக்கிரமாக மேக் பண்ணி போடுறேன். ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய் கைஸ். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.